Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya al-mursalin. Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. எனது பேரன்பிற்குரிய இந்த நிறுவனத்தின் ஆரம்ப நிர்வாகியாக இருந்த சையத் முகமது சாஹிப் அவர்களே, என்றும் எனது அன்பிற்கு மதிப்பிற்குரிய மௌலவி இப்ராஹிம் அவர்களே, மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் புக் ஹவுஸ் என்ற நிறுவனம் இந்த நாட்டு முஸ்லீம் சமூகத்தோடு அறிவோடு அறிவு பணியோடும் இரண்டர கலந்த ஒரு நிறுவனமாக நான் பார்க்கின்றேன். இந்த நிறுவனத்தின் பல்வேறு காலகட்டத்தின் வளர்ச்சி படிவங்களை எனக்கு முன்பு பேசிய சகோதரர் ஹசன் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். உண்மையில் முஸ்லிம்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் அறிவோடும் நூல்களோடும் இணைந்த ஒரு நாகரிகம். இக்ரா என்ற வார்த்தைகளோடு ஆரம்பித்த ஒரு மாபெரும் இஸ்லாமிய கலாச்சாரம் பண்பாட்டின் அடியாக இஸ்லாமிய வரலாற்றிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்கள் எழுதப்பட்டதையும் லட்சக்கணக்கான அறிஞர்கள் உருவாகியதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய நாகரிகம் என்பது நூலோடும் அறிவோடும் இணைந்த ஒரு நாகரிகமாக மனித நாகரிகத்திலே ஒரு உயர்ந்த பணியை ஆற்றி வந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனித நாகரிகத்தின் அறிவு வளர்ச்சியை பொறுத்த வரையில் முஸ்லிம்களாற்றிய பங்கு மிகவும் மகத்தானது, காத்திரமானது. அறிவு சார்ந்த எல்லா துறைகளிலும் முஸ்லிம் அறிஞர்கள் எழுதினார்கள். அறிவு சார்ந்த எல்லா துறைகளிலும் அவர்கள் பங்காற்றினார்கள். இது உண்மையில் ஒரு புக் கல்ச்சராக, நூலக பண்பாடாக நாகரிகத்தில் வளர்ச்சி அடைந்தது. இஸ்லாமிய வரலாற்றின் மிக உயர்ந்த இடத்தை வகித்த பக்தாத், டமஸ்கஸ் போன்ற நகரங்களின் வரலாற்றை நாங்கள் பார்க்கும்போது அந்த நாடு நகரங்களிலே நூல்களுக்கென்றே வீதிகள் காணப்பட்டதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்கா ஈராக்கை படையெடுத்த பொழுது அந்த நாட்டில் இருந்த நூல்களை சூறையாடி சென்ற பொழுது உண்மையில் நான் கண்ணீர் வடித்தேன். ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் மூதாதையர்கள் கட்டி எழுப்பிய அந்த பண்பாடும் நாகரிகமும் இந்த காட்டு மிராண்டிகளால் எவ்வளவு தூரம் அழிக்கப்பட்டது என்பதை எங்களுக்கு தெரியும். இன்று அலப்போ அழிந்து கொண்டிருக்கின்றது. அலப்போ நகரம் சாதாரண நகரம் அல்ல. இஸ்லாமிய பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்த ஹலப் என்ற அந்த நாடுதான் இன்று அழிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்க்கும்போதும் தபகாத் நூல்களை தருமாக்கள் நாங்கள் பார்க்கும்போது ஹலபி 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 என்ற பெயரோடு அலப்போவில் பிறந்தவர், அலப்போவை சார்ந்தவர் என்ற இந்த இணை பெயரோடு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அறிஞர்கள், இலட்சக்கணக்கான அறிஞர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே உண்மையில் எங்களுடைய இந்த பெருமைக்குரிய பண்பாடும் வரலாறும் எத்தகையது என்பதை நாங்கள் மானசீகமாக உணர்தல் வேண்டும். இந்த வகையிலே இஸ்லாமிக் புக் ஹவுஸ் செய்து வருகின்ற ஒரு பணி மிகப்பெரிய ஒரு பணி. அறிவை பரப்புவது, அறிவுக்கு துணை நிற்பது, எழுத்தாளர்கள் எழுதிய நூல்களுக்கு கரம் கொடுத்து ஊக்குவிப்பது, இத்தகைய அறிவோடு தொடர்புடைய நூல்களோடு தொடர்புடைய ஒரு பெரும் பணியை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் என்று செய்து வருகின்றது. இந்த வகையிலே நான் இங்கு ஒரு நீண்ட பேச்சுக்காக வரவில்லை. இந்த வகையிலே புக் டாக், இதை எப்படி மொழிபெயர்ப்பது, நூல்கள் பேசுகின்றது என்ற வகையில் நாங்கள் மொழிபெயர்த்தால் இந்த புக் டாக் விழாவிலே கலந்து கொள்கின்ற இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நான் நல்ல வாய்ப்பு கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்து இந்த அழைப்பை விடுத்த இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்ந்த அத்தனை பேருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டில் அறிவு பங்களிப்பு செய்து வருகின்ற இஸ்லாமிக் புக் ஹவுஸ் மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றிகரமான
அதன் பாதையிலே நடைபோட வேண்டும். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு கரம் கொடுக்க வேண்டும். அறிவை பரப்புவதற்கும் துணை நிற்பதற்கும் இது ஒரு சக்தியாக பணிபுரிய வேண்டும். அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை இந்த நிறுவனத்துக்கு வழங்குவானாக என்று கூறி என்னை இங்கு பேசுவதற்காக அழைத்த மெய்க்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கின்றேன். நான் நோய் பிடித்து இருந்து மிகச் சுகதேகியாக உங்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அளித்தான் என்றால் அதற்கு எந்த ஒரு வைத்தியரோ எந்த ஒரு மாத்திரையோ காரணமல்ல, என் மீது அன்பு கொண்டு சகோதரர்கள் செய்த துவாக்கள் தான் இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கின்றது நான் எண்ணுகின்றேன். நான் சுகமாக்கிய பிறகு பேசுகின்ற ஒரு உணர்ச்சிகரமான பேச்சாகவும் இதை நான் மதிக்கின்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Knowledge Box, the value-based media network.